இறைவன் நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கலாம் இல்லையா? ஏன் நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு? அப்படிங்கிற கேள்வி பலருடைய மனசுல இருக்கும். அதற்கு உண்டான ஒரு சின்ன கதை சொல்றேங்க. நீங்க கேளுங்க. ஒரு 5 மாடி கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் மேல் மாடியில 5வது மாடியில அந்த கட்டிடத்தை கட்டுகின்ற ஒரு இன்ஜினியர் இருக்காரு. கீழே 1வது தளத்துல அந்த ஒரு கொத்தனார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இன்ஜினியர் அந்த கொத்தனாரை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பல முறை சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் கேட்கவே இல்லை. உடனே அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து கீழே போகிறாரு. அந்த 100 ரூபா நோட்டை நேராக அந்த கொத்தனாருக்கு பக்கத்தில் போய் விழுகுது. உடனே அந்த கொத்தனார் அந்த ரூபா கிடச்சிருச்சு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு நோட்டை போடுறாரு. அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்படி 3 தடவை அவர் 100 ரூபா போட்டார். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. ஆனால் மேலே பார்க்கவே இல்லை. அவருக்கு கோபம் வந்துருச்சு அந்த இன்ஜினியருக்கு. உடனே ஒரு கல் எடுத்து மேலேருந்து நேராக அவர் உடம்பு மேலே போட்டோன்னா அந்த வலி தாங்க முடியாமல் உடனே அம்மா எங்கேருந்து கல் விழுகுது அப்படின்னு மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. உடனே அப்படி பார்க்கும் பொழுது இன்ஜினியர் அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ அப்படிங்கிறத அதை சொல்கிறாரு. அப்போ தான் அவர் மேலே பார்க்குறாரு. இப்படி தாங்க இறைவனும் நமக்கு நிறைய சந்தோஷங்களையே அவர் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தில் மதிமயங்கி நாம் அவரை பற்றி நினைக்கிறதே இல்லை. அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நமக்கு துன்பம் வரும் பொழுது ஐயோ கடவுளே காப்பாத்து அப்படின்னு ஓடி போகிறோம் இல்லையா? அதற்காகத்தான் இறைவன் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார். ஆக துன்பங்கள் கொடுப்பது கூட இறைவனை நாம் பார்ப்பதற்காகத்தான், இறைவனை நாம் வணங்குவதற்காகத்தான், இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான், இறைவன் அடி சேர்வதற்காகத்தான் என்கின்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ்வில் உயர்வோம். இது போன்ற தத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். நன்றி.